ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் 9 இடங்களில் இந்தியா துல்லிய தாக்குதலை நடத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது இந்த தாக்குதலால் நாடே பெருமை அடைவதாகவும் தீவிரவாதிகளின் நிலைகள் மீது இந்த தாக்குதல் திட்டமிட்டபடி நள்ளிரவில் மிக துல்லியமாக நடத்தப்பட்டதாகவும் இதில் சிறப்பாக திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்திய அதிகாரிகள் அனைவருக்கும் சல்யூட் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கை குறித்து என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். திட்டமிட்டபடி தீவிரவாதிகள் அந்த நிலையை தாக்கி அழித்திருப்பது குறித்தும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நம்மோடு பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர் வெளியுறவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி இணைந்திருக்கிறார். திரு நடராஜன் அவர்களை வரவேற்கிறோம். நடராஜன் சார், வணக்கம். வணக்கம். சரி, இப்போ இந்த தாக்குதல் பிறகாக எப்படி நடத்தப்பட்டது, அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர், அதை தொடர்ந்து நடைபெற்ற இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை எப்படி பார்க்கறீங்க? இந்த போர்க்கால ஒத்திகை என்பது உண்மையா சொல்ல போனா நான் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1971ஆம் ஆண்டு போர் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒத்திகை வச்சதா கேள்விப்படுறோம். அப்பெல்லாம் நம்ம இதுல நம்ம பேசுறவங்க நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டோம், இல்லாட்ட சின்ன பிள்ளைகளா இருந்திருப்போம். சோ இப்படி ஒரு போர் ஒத்திகைன்னு இப்ப பாக்குறது இதுதான் நமக்கு விவரமா தெரியுது. இதுதான் முதல் தடவை. அப்படி பார்க்கும் பொழுது இது இந்த மாதிரி பெரிய முழு 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 அதாவது ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் வரும்பொழுது இந்த மாதிரி ஒத்திகை பார்ப்பது ஒரு வழக்கமான செயல்னு நினைக்கிறேன். அதனால இந்த இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒத்திகை வச்சிருக்கிறாங்க. அது பொதுவா பொதுமக்களுக்கு எந்த விதமான உயிர் சேதம் வரக்கூடாது, அதுதான் முக்கியமான நோக்கம். அதுதான். அதே போன்று முக்கியமான இன்ஸ்டாலேஷன்ஸ், சென்சிட்டிவ் இன்ஸ்டாலேஷன்ஸ், அதுக்கும் எந்த மாதிரி பாதிப்பு வந்துடக்கூடாது எதிரிகளினால. அப்படினால இந்த மாதிரி இப்போ ஒத்திகை நடத்துறாங்க. இதுல முக்கியமா சொல்ல போனா இந்த கட்டுப்பாட்டு அறை, கண்ட்ரோல் ரூம், இதெல்லாம் திறக்க சொல்லி இருக்கிறாங்க. நேற்று மத்திய உள்துறை அமைச்சகம் அத்தனை நமது மாநிலங்களில் உள்ள முதன்மை செயலாளர்களுக்கு எழுத்து மூலமாக இந்த ஒத்திகை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன ஒத்திகை செய்ய வேண்டும் என்பதை விவரமாக அறிவித்து உள்ளது. நான் சொன்ன மாதிரி இது அதாவது பொருளாதார அழிவு, உயிர் சேதம் இந்த மாதிரி வரக்கூடாது முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரி ஒத்திகை நடக்கின்றது. இப்போ இந்த ஒத்திகை அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அல்லது போர்க்காலங்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவில் கம்யூனிகேஷன் இல்லாத 1971 காலகட்டத்தில் நடத்தப்பட்டிருந்தாலும் அது எந்த அளவுக்கு போய் பரவலாக சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது பற்றின தகவல் இப்போ பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக இப்போ இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் பிரச்சனையும் இன்னும் அதிகரிக்கும்? இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு அப்படிங்கிறது சாத்தியப்படக்கூடியதாக இருக்குமா? அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அத சொல்ல போனா பாகிஸ்தான் ஒரு நம்ம சகோதர நாடா நம்ம கிட்ட இருந்து பிரிந்த நாடு. ஆனா அது எப்பவுமே நமக்கு ஒரு எதிரியான சகோதரன் மாதிரி இருக்குது அந்த நாடு, பக்கத்து நாடு. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய நல்லுறவு இருந்த மாதிரி எனக்கு தெரியல, எப்பவுமே இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்துல எத்தனையோ, அதாவது 2008ல மும்பை அட்டாக் நடந்தது. அதுலயும் பொதுமக்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டார்கள். அந்த சமயத்திலே நம்ம இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகு அதற்கப்புறம் உங்களுக்கும் தெரியும், நிறைய கார்கில் வார் நடந்தது, அப்புறம் யூரியில அட்டாக் பண்ணாங்க, அப்புறம் புல்வாமால அட்டாக் நடந்தது, அதுக்கப்புறம் இப்ப பஹல்காம்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கர்மிஷஸ், சின்ன சின்ன ப்ராக்சி வார் மாதிரி நிறைய நடந்திருக்குது. அப்பெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தைக்கு எவ்வளவோ முயற்சித்திருக்கிறோம். சொல்ல போனால்
நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு, பிரதமரா ஆன பிறகு, அவர்கள் முதல் தடவை பிரதமரா பதவி ஏற்கும் பொழுது அண்டை நாடுகள், அதாவது சார்க் நாடுகள், தெற்காசிய நாடுகள், முக்கியமான நாடுகள் உள்ள தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர்கள்லாம் வரவழைத்து அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். அது அப்படி ஏற்றுக்கொண்டது காரணமே, இவர்களெல்லாம் வரவழைத்தது காரணமே நாம் ஒரு நல்ல உறவை பேணிக்க வேண்டும் என்பதுதான். அதுல பாகிஸ்தான்ல இருந்து அப்போ இருந்த பிரதமர் நவாஸ் ஷரீஃபும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நமது பிரதமர் மோடி ஆப்கானிஸ்தான் போயிட்டு வர்ற வழியில இஸ்லாமாபாத்ல இறங்கி நவாஸ் ஷரீஃப் அவர்களை சந்தித்து போயிட்டு வந்தார். அப்போ அவர் வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு பிறந்த நாளோ ஏதோ ஒண்ணு முக்கியமான நிகழ்வுக்கு நவாஸ் ஷரீஃப் அம்மாவோட பிறந்த நாள், அதுக்கெல்லாம் போயிட்டு, இதெல்லாம் எதுக்காகன்னா ஒரு நல்ல உறவை பேணிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தினர் தான் இந்த மாதிரி பிரதமர் மோடி எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அதுல அந்த மாதிரியான முயற்சிகள்ல நாம தோற்கடிக்கப்பட்டோம். அதாவது நட்புறவு, பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் போக வேண்டும் என்பதில் பாகிஸ்தான் நம்மை ஜெயிக்க விடவில்லை. இதுதான் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது, இவ்வளவு தீவிரவாதிகளால் நமக்கு அழிவு வரும் பொழுது, நமது அப்பாவி மக்கள் கொல்லப்படும் பொழுது எப்பொழுதும் நாம் இப்படி சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால இனிமேல் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி பிரயோஜனம் இல்லை என்று இந்திய அரசாங்கம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பொதுமக்கள் கூட அப்படித்தான் நினைக்கின்றார்கள். இப்போ குறிப்பாக இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஐநா சபை கூட சொல்லியிருக்கு, பேச்சுவார்த்தை, 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி இதை ஒரு முழு போராக ஆக்கி. சில உலக நாடுகள் கூட அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் உட்பட. ஆமா, இதெல்லாம் பொதுவா சொல்றது. யாரும் நீங்க சண்டை 2 நாடுகளை மூட்டி விட மாட்டாங்க. நட்பா போயிருங்க, ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் போவோம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இனிமே இது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய சொந்த அபிப்பிராயம். நிறைய பேர் இப்படித்தான் நினைப்பாங்க. இனிமேல் பாகிஸ்தான் கூட நட்பாக பேசி பிரயோஜனமே கிடையாது. அவர்களுக்கு அடிதான், அவர் அண்ணன் தம்பி கூட உதவும், ஆனா அடிதான் அவங்களுக்கு உதவும். அடிக்க வேண்டும் அவர்களை என்பதுதான் நான் உறுதியாக கூறுவேன். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக தொடர்ந்து